வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காமராஜர் நகர் தொகுதியில் வேட்புமனு வைத்து ஆலய தரிசனம். வீடுதோறும் பிரச்சாரத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு. காமராஜர் நகர் தொகுதி லெனின் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு வேட்புமனு வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவரை நேரில் சந்தித்து காமராஜர் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் ஆலயத்தில் படைக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் மற்றும் சுரேஷ், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகி மாங்குடி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தலைவர் வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், சிங்காரவேலு, அண்ணாமலை, ரவிக்குமார், முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்திலும் தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை வீடுதோறும் சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி இன்முகத்துடன் உற்சாகமாக வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையத்தில் PY கிங்ஸ் கிரிக்கெட் அணி நடத்திய முதலாம் ஆண்டு பெஸ்ட் ஆஃப் ஒலிகிரேட் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். உழவர்கரையின் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையத்தில் PY கிங்ஸ் கிரிக்கெட் அணி நடத்திய முதலாம் ஆண்டு பெஸ்ட் ஆஃப் ஒலிகிரேட் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார் நமது உழவர்கரை தொகுதி வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் திரு சசிபாலன் அவர்கள். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்த இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் உழவர்கரை தொகுதியின் தலைமை நிர்வாகி ராஜசேகர் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். நமது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு சசிபாலன் அவர்கள் இன்னைக்கு வெற்றி தோல்வின்றது நிரந்தரம் கிடையாதுன்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பாடமே உங்களுக்கு அதான். இன்னைக்கு எத்தனையோ தடவை தோத்து இன்னைக்கு ஒரு வெற்றியை நீங்க சாதிச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல புதுச்சேரி பாஜகவினர் டெல்லி புறப்பட்டனர். கூட்டணி தொடர்பாக நேற்று இரவு என்ஆர் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் மாநில அந்தஸ்து, LJK கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் தற்போது டெல்லி புறப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுடன் பேசி கோரிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசிய பிறகு வேட்பாளர்கள் அறிவிப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 9வது குறுக்கு தெருவில் ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு தலைமை சித்த மருத்துவர் டாக்டர் மேனகா, ஆயுர்வேத மருத்துவர் ஜெயஸ்ரீ, நேச்சுரோபதி யோகா மருத்துவர் திவ்ய ஆதி ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த அழுத்த பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, எலும்பு கனிம அடர்த்தி சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளும் மாத்திரைகளையும் வழங்கினர். இந்த மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
கே. பழனியாண்டி வள்ளியம்மை அறக்கட்டளை சார்பில் தெய்வ திரு வள்ளியம்மை அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கே. பழனியாண்டி வள்ளியம்மை அறக்கட்டளை சார்பாக தெய்வ திரு வள்ளியம்மையின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லத்தில் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள வள்ளியம்மை அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் 200 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் கலந்து கொண்டார் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். கன்னியகோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரங்கசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் எனவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரங்களுடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை அருள் பெற்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த அஞ்சாபோர்வேல், உரிமையாளர் சுந்தரம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இணைப்பு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா அவர்கள் மற்றும் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் அவர்களின் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி ஆனந்தகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் சுமார் 200 பேர் தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டனர். புதிதாக இணைந்த இளைஞர்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்களை கூறினர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள், கோகுலகிருஷ்ணன், சரண், விக்னேஷ், அருண், விக்னேஷ், சரவணன், தாமு, வருண், வினோத், வெங்கட், பிரதீப், விஸ்வா என்கின்ற ஐயப்பன் அனைவரும் கலந்து கொண்டனர். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் தேர்தல் நடைமுறை குறித்த விளக்க கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் காவலர்களுக்கான தேர்தல் பணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகள் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும் மற்றும் காவலர்கள் நடுநிலை தன்மையோடு செயலாற்ற வேண்டும். ஒருதலைபட்சமாக எந்த விதமான கட்சிகளுக்கும் தனி நபர்களுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நடைமுறைகளை முழுமையாக செயல்படுத்தி இத்தேர்தலை நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முதலியார்பேட்டை ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் கதிரேசன், அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், ஆறுமுகம், தவளக்குப்பம் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, பாகூர் உதவி ஆய்வாளர் சிவக்குமார், கரையாமுத்தூர் உதவி ஆய்வாளர் அஜய்குமார், காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவல் ஆய்வாளர் சஜித்குமார், ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இவ்வாலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அனைவருக்கும் சட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக 10ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் இன்று காலை 10 மணி அளவில் ஜிப்மரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர், ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தொடர்பு அதிகாரி டாக்டர் ராஜேஷ், நாச்சியப்பா, கணேஷ் அவர்கள் தலைமையில் ஜிப்மர் இரத்த வங்கியில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. விழாவில் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் அண்ணாமலை, பொது செயலாளர் திருமதி சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணை தலைவர் சுதாகர், பெருமாள் ராஜா மற்றும் உறுப்பினர்கள், அலுவலக நிர்வாகிகள், ஏராளமான ஊழியர்கள் இரத்த தானம் செய்து இரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழ் வழி கல்விக்காக பேரணி. புதுச்சேரியில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 2026-27 கல்வி ஆண்டிலிருந்து தமிழ் வழி கல்வியை அமல்படுத்த வேண்டும், கல்வி வாணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பேரணி நடத்தினர். இந்த பேரணி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பேரணியின் முடிவில் அரசுக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழால் ஒன்றிணைவோம், தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.